அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பார்த்தோம். ஆசிலேட்டரில் ப்ரீவியஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், ஓகேவா? ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், Miller sweep circuit producing sawtooth waveform is a relaxation oscillator. ஓகேவா? மில்லர் ஸ்வீப் சர்க்யூட் ப்ரொடியூசிங் சாட்டூத் வேவ்ஃபார்ம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தவறானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஆக்டிவ் டிவைஸ் அல்டர்னேட்டிவ்லி சப்ளைஸ் பவர் டு தி லோட் அண்ட் ரிலாக்ஸஸ் when it is cut off. The active devices alternatively supplies power to the load and relaxes when it is cut off. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள தப்பு, ரெண்டாவது உள்ள கரெக்டு. ஸோ டி கரெக்டான ஆன்சர். ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹார்ட்லி ஆசிலேட்டர் used for generating, ஹார்ட்லி ஆசிலேட்டர் used for generating radio frequency oscillation, ஓகேவா? ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ப்ராக்டிக்கல் ஆசிலேட்டர் the loop gain is slightly larger than the unity and the amplitude of the oscillation is limited by, நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா amplitude of the oscillation is, அது லிமிட் எதை வச்சு லிமிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்செட் ஆஃப் நான் லீனியாரிட்டி, ஓகேவா? அடுத்து ஒரு ஏ அண்ட் ஆர் கொஸ்டின், ஓகேவா? ஸோ இது பாருங்கள். while using UJT for the generation of sawtooth voltage, it has to be biased so that it can work within the range of VI characteristics. UJT யூஸ் பண்ணும்போது sawtooth voltage ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பயாஸ் பண்ணணும். வித்தின் தி ரேஞ்ச் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பயாசிங் பண்ணணும். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து இது கரெக்டானது தான் கொடுத்துருக்குறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் தி ரேஞ்ச் ஆஃப் இட்ஸ் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் த யூஜேடி ஹேஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஆசிலேட்டர். இந்த ரேஞ்சுக்குள்ளே கேரக்டரிஸ்டிக்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா யூஜேடிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் நம்ம இதை என்ன பண்ண முடியும், ஆசிலேட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் என்னது சரியானதான். ஸோ ரெண்டுமே இது இதோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ அதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. த ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் இஸ் ஒன் விச் ப்ரொடியூசஸ் நான் சைனுசாய்டல் அவுட்புட், ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் எப்போவுமே நான் சைனுசாய்டல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா? நான் சைனுசாய்டல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர். இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஆசிலேட்டர். இதில் 4 இது கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க, ஓகேவா? 4 கொடுத்துருக்குறாங்க, எது சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொவைடிங் அடிக்குவேட் பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடிங் அடிக்குவேட் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் ஷிஃப்டிங் ஆஃப் 180 டிகிரி இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படி ஃபேஸ் ஷிஃப்டிங் ஆஃப் 180 டிகிரி அண்ட் ஃபீடிங் தி ஃபேஸ் ஷிஃப்டட் அவுட்புட் டு தி இன்புட், ஓகேவா? ஸோ இது உண்டு. காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா? மூணாவது ஒன்று பாருங்களேன், யூஸிங் ஒன்லி a series tuned circuit as a load on the amplifier. using only a series tuned circuit கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா லோடு. ஸோ இது தப்பு. யூஸிங் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டிவைஸ் as a load on amplifier, இதுவும் தப்பு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1வது 2வது தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான், ஓகேவா? அடுத்த கொஸ்டின், an amplifier will generate stable sinusoidal oscillator. an amplifier will generate பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் சைனுசாய்டல் ஆசிலேஷன் if we provide feedback such that அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா
ஆம்ப்ளிஃபையரு எப்போ ஜென்ரேட் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் சைனசாய்டல் ஆசிலேட்டர். இதோட போல் லைஸ் க்ளோஸ் டு ஜேஒமேகா ஆக்சிஸ் இன் தி ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளைனில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீட்பேக்கை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்சருக்கு இதோட போல்ஸ் லைஸ் க்ளோஸ் டு ஜேஒமேகா ஆக்சிஸ், ஜேஒமேகா ஆக்சிஸில் இன் தி ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளைன். ஓகேவா? ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து ஏஆர் கொஸ்டின் தான். ஸோ வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரை பற்றி கேட்டிருக்கேன். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் எ வேரியபிள் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் எ வேரியபிள் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு கரெக்டானது தான். ஓகேவா? அடுத்து பை வேரிங் எய்தர் தி கெப்பாசிட்டர் ஆர் ரெசிஸ்டர் வேல்யூ இன் ஒன் ஆர்ம் ஆஃப் தி பிரிட்ஜ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் கேன் பி வேரிடு. அந்த பிரிட்ஜில் உள்ள 1 ஆர்ம் 4 ஆர்ம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆர்மில் உள்ள கெப்பாசிட்டர் இல்லை ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம மாற்றணும் அப்படின்னா வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிடும், டோட்டலாக நம்மளுக்கு என்ன பண்ணிடும், மாறிடும். இதுவும் சரியானதான். ஸோ இது ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஏயோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்மளுக்கு ஆர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் சர்க்யூட்னு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் சர்க்யூட், வாட் இஸ் த சர்க்யூட் ஷோன் அபோவ்னு கேட்டிருக்காங்க. இது என்ன சர்க்யூட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்புட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இந்த பல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன சர்க்யூட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மில்லர் ஸ்வீப் சர்க்யூட். ஓகேவா? இந்த மாதிரி சர்க்யூட் கேட்டிருந்தோம் அப்படின்னா இது மில்லர் ஸ்வீப் சர்க்யூட். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 3 amplifiers each of gain A0/2 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கனெக்டட் இன் டேண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசிங் ஃபேஸ் ஷிஃப்ட் 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. டேண்டம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபீட்பேக் லூப் இஸ் க்ளோஸ்டு த்ரூ எ பாசிட்டிவ் கெயின் ஆஃப் 0.08. வாட் சுட் பி எ வேல்யூ ஆஃப் A0 ஃபார் த சிஸ்டம் டு பி ஆசிலேட்டர். அதாவது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A0 கேட்டிருக்காங்க. சிஸ்டம் ஆசிலேட்டரியாக இருக்கணும் அப்படின்னா கேட்டிருக்காங்க. இப்போ இது ஓவரால் கெயின் நம்மளோட இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓவரால் கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். ஓவரால் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க 3 ஆம்ப்ளிஃபையர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A0/2 ஹோல் கியூப். ஓகேவா? 3 ஆம்ப்ளிஃபையருக்கு. ஸோ இதில் பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கொடுத்துருக்குறாங்க. பீட்டா 0.008. ஓகேவா? பீட்டா கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஆசிலேட்டரியாக இருக்கணும்னா கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆசிலேட்டரி ஃபார் ஆசிலேஷன் நம்மளுக்கு ஆசிலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1. இதான் நம்மளுக்கு கண்டிஷன். ஸோ இப்போ ஏ நம்மளுக்கு தெரியும், பீட்டா தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து A0 Q/8. பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 0.008 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 0.008 ஈக்குவல் டு -1. இதிலேருந்து A0 கியூப் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா A0 கியூப் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா -A0 கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நல்லா பாருங்கள் 8/1000 வரும். இந்த டேமை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3 0 இருக்கனால 8/1000 போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் நம்மளுக்கு 1000 இருக்கும். அந்த பக்கம் போகல -1000 மாறும். ஓகேவா? -1000 மாறும். அப்போ A0 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -10. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். A0 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு -10. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் கொஸ்டின். மேட்ச் பண்ணுறது. ஸோ கால்பிட் ஆசிலேட்டர், ரெண்டாவது ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். கால்பிட்ஸ் ஆசிலேட்டர்,
phase shift oscillator, tuned oscillator, relaxation oscillator. Colpitts oscillator, phase shift oscillator, tuned oscillator, relaxation oscillator. ஸோ இதில் கரெக்டான மேட்ச் என்னென்னு பாருங்க. கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ இது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்சி ஆசிலேட்டர். ஓகேவா? கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், எல்சி ஆசிலேட்டர். ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், ஆர்சி ஆசிலேட்டர். ஃபேஸ் ஷிஃப்ட்னா நம்மளுக்கு தெரியும், ஆர்சி ஆசிலேட்டர். ஓகேவா? ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், ஆர்சி ஆசிலேட்டர். அடுத்து டனல் டயோடு ஆசிலேட்டர். டனல் டயோடுனாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர். அடுத்து ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர், ஸ்வீப் சர்க்யூட். ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர், ஸ்வீப் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? Consider the following statement related to the shunt generator. Consider the following statement related to a shunt generator. Full load voltage is lower than no load voltage. பார்த்தீங்க அப்படின்னா full load voltage is lower than the no load voltage. The above lowering is partly due to voltage drop in armature resistance. ஸோ இந்த மாதிரி மூணு இது கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து ஃபீல்டு கரண்ட் டசன்ட் சேஞ்ச் வித் தி லோடு அண்ட் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் ஜென்ரேட்டட் வோல்டேஜ். சண்ட் ஜென்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 3 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆசிலேட்டரல் சர்க்யூட்டில் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் லிமிட்ஸ் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ஆசிலேஷன். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ஆசிலேஷனை எது லிமிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்செட் ஆஃப் நான் லீனியாரிட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆசிலேட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர் எல்சி ஆசிலேட்டர். ஓகேவா? எல்சி ஆசிலேட்டர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆசிலேட்டர் இஸ் வெல் சூட்டட் ஃபார் தி ஜென்ரேஷன் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆடியோ ஃப்ரீக்வன்சி சைன் வேவ். வைட் ரேஞ்ச் ஆடியோ ஃப்ரீக்வன்சி சைன் வேவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டானது. அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி சர்க்யூட். இந்த சர்க்யூட்டு ஏற்கனவே பார்த்தோம். இந்த சர்க்யூட்டோட நேம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ்லி இதே கொஸ்டின் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. மில்லர் ஸ்வீப். ஓகே, அந்த கொஸ்டின் பார்த்துக்கணும். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் ஐஇஸில் கேட்டுக்கிறாங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆசிலேட்டர் இம்ப்ரூவ்ஸ் d theta by d omega increases where theta refers to the phase angle. அடுத்து reason for sustained oscillation to occur in oscillator circuit the loop shift should be 0 or 2n by where n is integer. okay, where n is integer. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. ஆனால் இது வேறு டிபெண்ட் பண்ணி இருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இது கரெக்டான ரீசன் கிடையாது. ரெண்டுமே கரெக்டானது தான். பட் இதோட சேர்ந்தது கிடையாது, ஸ்டெபிலிட்டியோட சேர்ந்தது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? விச் ஆசிலேட்டர் இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் இன் இட்ஸ் டேங்க் சர்க்யூட். டேங்க் சர்க்யூட்டில் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் எந்த ஆசிலேட்டருக்கு இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஓகேவா? கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ இதில் தான் இது ஹார்ட்லி ஆசிலேட்டருக்கு இண்டக்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ அது முக்கியமானது. ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ் நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.